இங்கே பாரு அவனுக்கு கம்மியாக ஊற்று நான் வரேன் பாரு. ஏய் நேத்தானா ஒரு லிட்டர் சேர்த்து வாங்கிட்டு போனா போடா. ஏய் அந்த பொண்ணு நமக்கு தெரிஞ்ச பொண்ணு அதில் சேர்த்து விட்டுமா வாங்கிட்டு போமா முன்னாடி வாங்கிட்டு போ என்னடா அப்பா எனக்கு ஒரு 10 லிட்டர் வேணும்பா. 10 லிட்டரா? ஆமாப்பா ஹிந்தி கிளாஸ் சேர போறேன். ஜி ஃபீஸ் கேக்குறான். எதுக்கு அவனுக்கு 10 லிட்டரு? அப்பா அதான் சொன்னேன்ல ஹிந்தி கிளாஸ் சேர போறேன்ப்பா ஹிந்தி படிக்க. ஜி ஃபீஸ் கேக்குறான்ப்பா 10 லிட்டரு. டேய் காசு பணம்னா நான் தூக்கி போட்டுருவேன்டா. திடீர்னு வந்து 10 லிட்டர் கேட்குறியாடா? எங்கடா போவேன்? நீ தான் எல்லாருக்கும் ஊர்ல பூரா கொடுத்துக்கிட்டு இருக்க, அப்புறம் எனக்கு மட்டும் தர மாட்டேங்கிற. பெத்த பிள்ளை ஹிந்தி படிக்க வேணாமாண்ணா? இதுக்கு தான் சின்ன வயசுல பள்ளிக்கூடத்தில் சொல்லி தரும் போது சரின்னு சொல்லியிருக்கணும். போராட்டம் போனீங்க பண்ணுவீங்க. 10 லிட்டர் வேணுமா? சம்மந்தமே இல்லாம பேசுறாரு. தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னா தாய் இருந்துச்சு, விலையில்லாம கிடந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே தழகியா போனுச்சு. அப்பா இப்ப ஏன் நீ சம்பந்தமே இல்லாம எதையோ பேசிக்கிட்டு இருக்க? டேய் அதே அவங்க சின்ன வயசுல சொல்லி தரேன்னு சொன்னப்பே நீ படிச்சிருந்துருக்கணும். இப்போ வந்து ஹிந்தி போற அப்பலாம் எனக்கு தேவைப்படலப்பா. இப்பதான் நம்ம தண்ணி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு லிட்டர் 30,000 40,000 போகுதுன்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல ஷேர் மார்க்கெட் 1 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் போகும்னு பேசிக்கிட்டு இருக்காங்கப்பா. நம்ம வெளி மாநிலத்துல போய் வித்தாதான் நம்ம பிசினஸ் பெருசு பண்ண முடியும். நல்ல சொல்ற சரிதான்டா. ஆனா சின்ன வயசுல இருந்து படிச்சாதான் பசுமரத்தாணி மாதிரி மனசுல நிக்கும். எது மாதிரி பாத்தியா இப்ப நான் சொன்னதே நீ மறந்துட்ட. பசுமரத்தாணி மாதிரி நிக்கும்டா. பசுமரத்தாணி மாதிரி. அப்பா நீ எல்லாம் படிச்சிருக்கியாப்பா? டேய் அந்த காலத்திலே 10ஆம் படிச்சிருக்கேன்டா. நம்ம காமாட்சி டீச்சர்ட்ட போய் கேளு, அதோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட் நானு. யோ அது ஸ்டூடெண்ட்டியா? சரி இப்ப மாத்திருப்பாங்கடா. நம்ம ரோஜா கற்று எழுதி தர சொல்லி மூக்கால அழுவா. அவளை நான் தான் முன்னேற்றி விட்டேன். இந்த இப்ப நம்ம மட்டும் தண்ணி வாங்கிட்டு இருக்கா பாரு. இந்த பாட்டி எக்ஸ்ட்ரா 1/2 லிட்டர் கொடுத்தியே அல்ப அதானே? சரி ஜாலியன் வாலாபாக் படுகொலை பத்தி ஏதாவது சொல்லு. ஏண்டா படுகொலை நடந்திருக்கு ஜாலியா நடந்திருக்கு சொல்லிட்டு இருக்க? ஜாலியா நடக்குதா? சரி கடைசியா கேக்குறேன், எனக்கு 10 லிட்டர் தருவியா தர மாட்டியா? டேய் அவங்க சொல்லி கொடுக்கும் போதே படிச்சிருந்துருக்கணும்டா. யோ லூஸ் தரமா பேசாதயா? சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவங்க என்ன சொல்லியா கொடுத்தாங்க? நமக்கு சொல்லி கொடுக்குறேன்னா என்ன தெரியுமா? இப்போ இந்த ஹிந்தி ஜி இருக்கு, நான் அதுக்கு போய் 10 லிட்டர் கொடுத்தேன்னா அது எனக்கு சொல்லி தரும். அதுக்கு பேர் தான் சொல்லி தர்றது. அவங்க திணிச்சாங்கயா. திணிக்கிற விஷயத்தை போய் எப்படி படிக்க முடியும்? சும்மா நசன்னு. இப்போ எனக்கு தேவைப்படுது, நானே போய் படிச்சுக்கிறேன். சரிடா அப்படி எதுடாலும் சின்ன வயசுல இருந்தே படிச்சிருக்க வேணாமாடா? இப்ப போய் தருவியா தரமாட்டியா? ஹிந்தி படிக்கணும். 10 லிட்டரு. 10 லிட்டரா? வர்றாரு ஒலிக்கு வர்றாரு. தர முடியாதுடா. ரோசா உனக்கு 5 லிட்டர் வாங்கிக்கோமா. 50,000 ரூபாய் தண்ணிடா ஒரே மடக்குல குடிச்சிட்ட. இதை வச்சு நம்ம குடும்பம் 1 வாரம் தண்ணி குடிக்கும்டா. 1 வாரம் குடிக்காம பாரு. 1 லிட்டர் கெடா மாதிரி வளர்ந்துட்டு குடு, நானே பத்திரமா வச்சுக்கிறேன். பத்திரமா வச்சிரு. இந்த வீடியோல இப்போ நம்ம பார்த்த மாதிரி தான் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் உலகம் போக போகுதுன்னு நினைக்கிறேன். சொல்றதுக்கு மெசேஜ்லாம் பெருசா ஒன்றும் இல்லை, எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேநீர் இடைவேளை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தேநீர் இடைவேளைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு முக்கிய குறிப்பு, யார் யார் சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ அவங்க வீட்டுக்குலாம் 1 லிட்டர் தண்ணி நாங்க இலவசமா கொடுக்க போறோம். என்னது 1 லிட்டர் தண்ணி கொடுக்க போறியா? 50,000 தூக்கி குடிக்கிறேன். வேஸ்ட் கட்டுனால எத்தா மாதிரியா இல்ல